ஸோ வந்துட்டு இப்போ லெஜிஸ்லேச்சர் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட் வந்துட்டு பார்லிமெண்ட் யூனியன் லெவலில். ஸோ நமக்கு தெரியும் பிரசிடெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா இந்த 3 தான் இந்த இது. ஹிந்தி நேம்ஸ் வந்துட்டு 1954 வந்துட்டு அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இவர் வந்து நாட் அ மெம்பர் பட் அன் இன்டெக்ரல் பார்ட். நம்ம பிரசிடெண்ட்டை போய் படிச்சிட்டோம், ஸோ மறுபடியும் படிக்க வேணாம். அமெரிக்கன் பிரசிடெண்ட் இஸ் நாட் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் இது லெஜிஸ்லேச்சர். நம்ம பிரிட்டிஷ் மெத்தட் தான் ஃபாலோ பண்ணுறோம், அன்லைக் பிரிட்டிஷ் அண்ட் இந்தியா தெரியும். இவர் வந்து எஸ்பிடி பண்ணுவார், நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். டிசால்வ் எல்எஸ் cannot be challenged in any court. இதை இந்த இப்படி எழுதிக்கிட்டால் போதும். இது வந்துட்டு எங்கேயும் சேலஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா கடைசியில் போகும்போது நம்ம இந்த இது தான் படிக்க முடியும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஏற்கனவே இதை படிச்சிட்டோம், இப்போ ரிவிஷன் தான் பண்ணுறோம். ஸோ அதனால் இது ஓகே. அடுத்து வந்துட்டு ராஜ்யசபா, லோக்சபா மேக்ஸிமம் ஸ்ட்ரென்த் 250, 238 வந்துட்டு இது 12 வந்துட்டு நாமினேட்டட் பை பிரசிடென்ட். இங்கே வந்துட்டு இந்த 2 வந்துட்டு கிடையாது, இந்த நாமினேஷன் வந்துட்டு எடுத்துட்டாங்க 104 அமெண்ட்மெண்ட்டில். ஸோ வந்துட்டு ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு 530 ஸ்டேட்ஸு, 13 யூனியன் டெரிட்டரிஸ். ஸோ வந்துட்டு அதான் 104 எடுத்துட்டாங்க. 13 யூனியன் டெரிட்டரிஸ், 543 தான் இப்போ ஸ்ட்ரென்த் வந்துட்டு. 70th லோக்சபா, நோ மெம்பர் ஹாஸ் பின் நாமினேட்டட் ஃப்ரம் தி இந்தியன் கம்யூனிட்டி. இது நமக்கு தெரியும். அடுத்து வந்துட்டு இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் ஸ்ட்ரென்த் 245. ஸோ இதை கொடுத்து வச்சுருக்காங்க. அப்படி 4th ஷெட்யூலில் தான் என்னதை கொடுத்து வச்சுருக்காங்க, அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபா. ஸோ இது தெரியும். டெல்லி, புதுச்சேரி, ஜே&கே ஹேவ் ரெப்ரசன்டேஷன் இன் ராஜ்யசபா. டோட்டல் 8 யூட்டிஸ். மொத்தம் 8 யூட்டியில் வந்துட்டு இந்த 3 தான் இருக்குது, தெரியும் நமக்கு. மெம்பர் செலக்டட் பை an MLA based on proportional representation by means of single transferable vote. The seats are allocated to the states in the Rajya Sabha on the basis of population. ஸோ இது நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். இது நமக்கு தெரியும். ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் பை மீன்ஸ் ஆஃப் சிங்கிள் ட்ரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு எலெக்டட் பை எம்எல்ஏ. இது டைரக்ட் எலெக்ஷனு. அடல்ட் ஃப்ரான்ச்சைசி தெரியும். CA வந்துட்டு ஓட்டிங் ஏஜ் வந்து குறைக்குது. ஏஜ் ரெடியூஸ்டு டு 18. இது நமக்கு தெரியும். இது வந்து கண்டினியூவிங் சேம்பர். இது நாட் அ கண்டினியூவிங் சேம்பர், நாட் சப்ஜெக்ட் டு டிசொல்யூஷன். The normal term 5 year from the date of his first meeting after the General Assembly elections at which dissolves automatically. Can be extended 1 year at a time for any length of time during national emergency. இது இம்பார்ட்டண்ட்டு. நமக்கு ஏதாச்சும் தெரியாமல் இருக்குமா? அதில் கண்டிப்பாக தெரியும். நோ சப்ஜெக்ட் டு டிசொல்யூஷன் தெரியும். 1/3 வந்துட்டு ரிட்டையர் ஆஃப்டர் எவரி செகண்ட் இயர். ரிட்டையர் மெம்பர்ஸ் எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன். எலிஜிபிள் ஃபார் ரீஎலெக்ஷன் அண்ட் ரீநாமினேஷன் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். இது இம்பார்ட்டண்ட் தான். ஸோ இது முடிஞ்சு. அடுத்தது என்னது, குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். சரியா? குவாலிஃபிகேஷன்ஸ் தான் அஸ் எம்பியாக தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவாக இருக்கணும். ஓத் அண்டு அஃபர்மேஷன் வந்து எடுத்துருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். எல்எஸ்க்கு வந்து 25 இயர்ஸு, ஆர்எஸ்க்கு வந்துட்டு 30 இயர்ஸு. ஆனால் 2 பிரசிடெண்ட் 2 பேர்த்துக்குமே 35 தான். சரி, பிரசிடெண்ட் வைஸ் பிரசிடெண்ட் 2 பேர்த்துக்குமே 35 தான்.
எனி அதர் ப்ரொவைடட் பை தி பார்லிமெண்ட் த்ரூ லெஜிஸ்லேஷன். தட் இஸ் அதாவது இந்த இதுதான் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க. ஓட் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கும், சிட்டிசன் ஆஃப் இந்தியா, ஏஜ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் ஏதாச்சும் உங்களுக்கு வந்துட்டு அதாவது பார்லிமெண்ட் த்ரூ லெஜிஸ்லேஷன் பண்ணுச்சுன்னா அது வந்துட்டு அதுக்கப்புறம் செல்லுபடியாகும். அது டிஸ்குவாலிஃபை பண்ணுச்சுன்னா அதுவும் வந்து அடிஷ்னல் கிரவுண்டுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கு பண்ணால் தான் 1951 RPI ஆக்ட். மஸ்ட் பி ரெஜிஸ்டர்டு அஸ் அன் எலக்டர் ஃபார் அ பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டுவன்சி. அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இதில் வந்து நீ ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஆளாக இருக்கணுமா. அப்புறம் வந்துட்டு மெம்பர் ஆஃப் SC/ST இன் எனி ஸ்டேட் ஆஃப் யூடிஸ் இப்போ அப்புறம் ரிசர்வ் தொகுதியில் வந்துட்டு அந்த அளவுக்கு தான் வந்துட்டு போட்டி போட முடியும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. அந்தந்த கம்யூனிட்டிக்கு ரெஸ்பெக்டிவ் கம்யூனிட்டி இருக்கவங்க தான் வந்துட்டு அந்த ரிசர்வ் தொகுதியில் வந்துட்டு போட்டி போட முடியும். இது வந்துட்டு எதில் சொல்லியிருக்குன்னா கான்ஸ்டியூஷனில் சொல்ல கிடையாது, RPI ஆக்டில் சொல்லியிருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கிவ்ஸ் அப்படின்னு அதெல்லாம் தப்பு. இது வந்து RPI ஆக்ட் 1951 தான் சொல்லியிருக்கு. கண்டிப்பாக இது வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்துட்டு 3 ஸ்டார் இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்துட்டு என்னது மென்ஷன்ட் இன் தி கான்ஸ்டியூஷன். என்னது டிஸ்குவாலிஃபிகேஷன். சரி, என்ன சொல்லியிருக்காங்க? மென்ஷன்ட் இன் கான்ஸ்டியூஷன் ஹோல்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட், நாட் அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா, அன்சவுண்ட் மைண்டு, ஸோ டிக்ளேர்டு பை கோர்ட்டு, அன்டிஸ்சார்ஜ் இன்சால்வெண்ட், டிஸ்குவாலிஃபைடு பை. அதாவது இது வந்துட்டு தெரியும் நமக்கு வந்துட்டு அவங்க பேங்க்ரப்ட்ஸிங் மாதிரி தான் கிட்டத்தட்ட. பேங்க்ரப்ட்னா கணக்கு ஒழுங்காக கரெக்டாக இல்லாமல் அந்த மாதிரி ஃபைல் பண்ணாமல் அன்ப்ரொபோஷனேட்டாக இருக்கிறது தான். சரி, டிஸ்குவாலிஃபைடு பை லா மேட் பை தி பார்லிமெண்ட். ஓகே, அதுக்கு தான் RPI வந்துட்டு போட்டிருக்காங்க. என்னது இந்த RPIயில் கொடுத்தது என்னென்ன? கில்ட்டி ஆஃப் எலெக்ஷன் அஃபென்சஸ் ஆர் கரப்ஷன் ப்ராக்டிஸஸ், இம்ப்ரிசன்ட் ஃபார் 2 or more years, டிஸ்மிஸ்டு ஃப்ரம் கவர்மெண்ட் சர்வீஸ், த பிரசிடென்ட்ஸ். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஈஸி தான். பிரசிடென்ட் டெசிஷன் இஸ் ஃபைனல் ஆன் டிஸ்குவாலிஃபிகேஷன். The president can consult with the election commission. ஒரு நிமிஷம். கரெக்டு தான். பாரு, கவர்மெண்ட் இதில் இவ்வளோ கொடுத்து வச்சுருக்கான், சூப்பராக இருக்குது. செம்மல்ல. இந்த இதில் தான் கொடுத்து வச்சுருப்போம். அப்படின்னா advisory jurisdiction. Under the Constitution, the Commission has advisory jurisdiction in the matter of post-election qualification of a sitting member, disqualification of a sitting member of Parliament and state legislature by case of person found guilty of corrupt practices. The Supreme Court and High Courts are referred to the Commission for its opinion on the question as to whether such a person shall be disqualified from contesting elections, and if so, for what period. The opinion of the Commission in such matter is binding on the President, as or case may be the Governor to whom such opinion is tendered. கண்டிப்பாக பைண்டிங்க. The Commission has the power to disqualify a candidate which is lodged in okay in the time and prescribed manner by the law. The Commission has also power of removing or reducing the period of such disqualification. ஆமாம், இது வந்துட்டு நார்த் ஈஸ்ட்டில் ஒரு எம்எல்ஏக்கோ ஒரு சிஎம் முன்னாள் சிஎம்கே வந்துட்டு இப்படி தான் பண்ணியிருப்பாங்க, டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேகாலயாவோ மணிப்பூர் சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை. சம்திங் அதில் இருக்கிற யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு இப்படி பண்ணியிருப்பாங்க. டிஸ்குவாலிஃபிகேஷன் பீரியட் வந்து குறைச்சிருப்பாங்க. இப்போ வந்துட்டு எலெக்ஷனில் வந்துட்டு அதாவது கரப்ட் ப்ராக்டிசஸ் வந்துட்டு எலெக்ஷனில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு தெரியுதுன்னா இது வந்துட்டு நமக்கு தெரியும். ஹைகோர்ட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு போவோம், ரெஸ்பெக்ட் ஹைகோர்ட்டு, அதுக்கப்புறம் அப்பீல் பண்ணி இது கூட போய்க்கலாம்.
அப்போ வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ அதோட ஒப்பீனியன் கேட்கும். இந்த மாதிரி இது பண்ணும்போது அவங்க வந்துட்டு ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அப்போ வந்துட்டு பண்ணும்போது டிஸ்குவாலிஃபை பண்ணுறது யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் கடைசியில் போய் பண்ணுவார். அதெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரசிடென்ட் தான் பண்ணுவார். அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு இது கொடுப்பாங்க, இது ஒப்பீனியன் கொடுப்பாங்க. அந்த ஒப்பீனியன் வந்துட்டு பைண்டிங்கு. ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் நான் எழுதலான் இருந்தேன். ஸோ இதை நம்ம வந்துட்டு இனிமேல் மறக்கவே கூடாது. சரி, அடுத்தது வந்துட்டு ஆன் கிரவுண்ட் ஆஃப் டிஃபெக்ஷன். நல்லா தெரியும், டிஃபெக்ஷன்னாவே வந்துட்டு 10th ஷெடியூலில் தான் கீழே இருக்குது. அதுக்கு வந்துட்டு சேர்பர்சன்ஸ் தான் வந்துட்டு ரெஸ்பான்சிபிள், சேர்மன் அரசு ஸ்பீக்கர். இது அவர் இட் இஸ் சப்ஜெக்ட் டு ஜுடிஷியல் ரிவ்யூ. இது வந்துட்டு கிஹோட்டோ ஹோலோஹான் ஜட்ஜ்மெண்ட். இதை வந்துட்டு நான் ஞாபகம் வச்சுக்கணும். வாலண்டரி கிவ்ஸ் அஸ் பார்ட்டி மெம்பர்ஷிப். என்னென்ன கிரவுண்டு? பார்ட்டி மெம்பர்ஷிப்பை வாலண்டரியாக கொடுத்தா இதுக்கு வந்துட்டு இது votes or abstains from voting contrary to given direction. Independently elected members join any party. இதுதான் இது இண்டிபெண்ட் மெம்பர் வந்துட்டு எந்த பார்ட்டிலையும் ஜாயின் பண்ணக்கூடாது. நாமினேட்டட் மெம்பர் வந்துட்டு 6 மாதத்துக்குள்ளாரையே இது பண்ணி ஆமாம், நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்துட்டு 6 மாதம் கழித்து வந்து ஜாயின் பண்ணால் அவங்களும் வந்துட்டு இதுதான். அதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஏதோ ஒரு பார்ட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனல் டெசிஷன் அண்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன். President on any of the above disqualifications except 10th schedule seek opinion of the election commission and act accordingly. Disqualification in the 10th schedule is presiding officer of the house. சரி, இந்த ரெண்டு நோட்டுமே நமக்கு ஈஸி தான், நம்ம படிச்சிருக்கோம், நல்லா தெரியும். இப்போ டபுள் மெம்பர்ஷிப்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்னது? எலெக்டட் டு தி போத் ஹவுசஸ் தென் மஸ்ட் இன்ஃபார்ம் வித்தின் 10 days. 2 ஹவுஸ்னால் ராஜ்யசபா லோக்சபா அப்படின்னா 10 நாளில். both houses 10 days. The sitting member elected to another house, seat in the first house became vacant. Elected to 2 seats, அதாவது 2 சீட்டுக்கு வந்துட்டு, அதாவது லோக்சபா தொகுதியிலே 2 இது பண்ணுறாருன்னா ஏதாச்சும் ஒன்று தான் ஆப்ட் பண்ணோம், இல்லைன்னா both became vacant. ஆப்ட் ஒன் எல்ஸ் both became vacant. இது தெரியும். சிட்டிங் மெம்பர் வந்துட்டு அனதர் ஹவுஸ்க்கு எலெக்ட் ஆகிருக்காரு அப்படின்னா, தேர்ந்தெடுக்கப்பட்டார், இல்லை அதில் அவருக்கு இது கிடைக்குன்னா இருக்கிற ஹவுஸில் வந்துட்டு அவர் வேக்கண்ட் ஆயிடுவார். எ பர்சன் கேனாட் பி மெம்பர் ஆஃப் போத் பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் எல்ஸ் இஸ் பார்லிமெண்ட் பிகம் வேக்கண்ட் இஃப் இஸ் நாட் ஸ்டேட் வித் இன் தி ஸ்டேட். ஆமாம், இது வந்துட்டு பார்லிமெண்ட் எஸ் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் ரெண்டுலேயுமே கிடைக்கும்போது 14 நாளுக்குள்ளே இது பண்ணணும், இல்லைன்னா வந்துட்டு பார்லிமெண்ட்டோட சீட்டு தான் இது பண்ணணும். இதில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ இதில் இப்போ ராஜ்யசபா பிகம்ஸ் வேக்கண்ட். இப்போ ஒரு எம்பி இருக்காருன்னா அவர் வந்துட்டு இப்போ லோக்சபா ராஜ்யசபானா இது எது வந்துட்டு டேரெக்டாக பீப்புளுக்கு ரொம்ப அக்கௌண்டபிள், பீப்புளுக்கே ரொம்ப இது இருக்கிறது என்னது, எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ வந்துட்டு லோக்சபா தான் அது. இப்போது எம்பி எம்எல்ஏனா யார் வந்து கிராஸ் ரூட் லெவலில் பீப்புள்கிட்ட யார் ரொம்ப கான்டாக்டாக இருப்பாங்க? எம்எல்ஏ. அப்போ வந்துட்டு இந்த ரெண்டுலாம் இதுதான் வேக்கண்ட் ஆகிடும். இதுதான் அர்த்தம். இதுக்கு வந்துட்டு மேலே இருக்கிறதுக்கு 10 நாள், இது கீழே வந்துட்டு 14 நாள். ஸோ இதை வந்துட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், இதை நம்ம மறக்க வேணாம், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். டிஸ்குவாலிஃபிகேஷன் என்னது? டிஸ்குவாலிஃபிகேஷனை பற்றி கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்களா? ஆமாம், ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க, கான்ஸ்டியூஷனில் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க டிஸ்குவாலிஃபிகேஷனை. 10th ஷெடியூல். ஆமாம், அதுதான் ஒரு ஷெடியூலே இருக்குது. ரெசிக்னேஷன் ப்ரெசைடிங் ஆஃபீஸர் ஆஃப் தி ஹவுஸு, ஆப்சன்ஸு. இப்போ வந்துட்டு மோர் தென் 60 days வித்தவுட் பர்மிஷன் வந்துட்டு ஆப்சண்ட் ஆனார்னா, 2 மாதத்துக்கு மேலே 2 மாதமா 6 மாதமா 2 மாதம் தான் நினைக்கிறேன். அவர் சீட்டு வந்துட்டு அவர் வந்துட்டு அவ்வளோதான் வேக்கண்ட் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதர் கேஸ் இஃப் எலெக்ஷன் இஸ் டிக்ளேர்ட் void by the court, he is expelled by the court, expelled by the house. If he is elected to the office of president or vice president and he is appointed to the office of governor of a state. ஸோ ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அட்மினிஸ்ட்ரேட் பை தி பிரசிடென்ட் ஆர் சம் அதர் பர்சன்ஸ் அப்பாயிண்டட் பை ஹிம். Before taking and subscribing to the prescribed oath or affirmation, he cannot vote and participate in the proceedings of the house
and does not become eligible to the parliamentary privileges and immunities. If so, liable for penalty. பிரசிடென்ட் இல்லைன்னா சம் அதர் பர்சன்ஸ் வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. ஓகே, இதெல்லாம் தெரியும். சேலரி அலவன்சஸ்ஸு, நோ ப்ரொவின்ஷன் ஆஃப் பென்ஷன் இந்த கான்ஸ்டியூஷனில் இவங்களுக்கு பென்ஷனை பற்றிலாம் பேசவே இல்லை. பார்லிமெண்ட் தான் சேலரியே இது பண்ணுது. அப்புறம் இன்னொன்று, சார்ஜ் பண்ணி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா யாராருக்கு? ஸ்பீக்கர், டெப்யூட்டி ஸ்பீக்கர், சேர்பர்சன், டெப்யூட்டி சேர்பர்சன், இந்த 4 பேர்த்துக்கும். மற்றவங்களுக்கு தான் வந்து பார்லிமெண்ட் வந்து இது பண்ணுது. இவங்களுக்கு வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து வருது. யாராருக்கு? இந்த 4 பேர்த்துக்கும். ப்ரிசைடிங் ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட் படிக்கலாமா? ஸ்பீக்கர் ஆஃப் தி லோக்சபா, ஜிஓஐ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு 1919 இருக்குது ஸ்பீக்கர், அங்கே தான் ஆரிஜினேட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் வந்துட்டு ஜிவி மவலாங்கர், கரெக்டு. எலெக்டட் பை லோக்சபா ஃப்ரம் அமாங்கஸ்ட் மெம்பர்ஸ், இவரையும் எலெக்ட் தான் பண்ணுறாரு. எலெக்டட் பை தி லோக்சபா தான் ஃப்ரம் அமாங்கஸ்ட் இட்ஸ் மெம்பர்ஸ். டேட் ஆஃப் எலெக்ஷன் வந்துட்டு எலெக்ஷன் டேட் வந்துட்டு ஃபிக்ஸ்டு பை பிரசிடென்ட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது யார் ஃபிக்ஸ் பண்ணுவா அப்படின்னு கேட்குறது. ரிமைன்ஸ் இன் ஆஃபீஸ் டியூரிங் த லைஃப் ஆஃப் லோக்சபா. ஹவுஸ் டிசால்வ் ஆனால் இவர் வந்து ஓட மாட்டார். ரெசிக்னேஷன் வந்து டெப்டி ஸ்பீக்கர்கிட்ட வந்து கொடுக்குறாரு. அங்கே பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட் கொடுப்பாரு. இங்கே வந்துட்டு இவர் வந்துட்டு பிரசிடென்ட்டை தான் இவர் இதை கொடுப்பாருன்னு சொன்னால் அது தப்பு. ரெசிக்னேஷன் வந்துட்டு டெப்டி ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்குறாரு. நல்லா ஞாபகம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கணும். ரிமூவல், ஹவுஸ் கேன் ரிமூவ் தி ஸ்பீக்கர் த்ரூ ஏ ரெசல்யூஷன் பாஸ்டு பை அன் எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. என்ன மெஜாரிட்டி? எஃபெக்டிவ் மெஜாரிட்டி. More than 50% of the total strength of the house present and voting. %50 of the total strength of the house present and voting. As per Article 94 and 96 of the Indian Constitution. Only by resolution passed by a majority of all the members of the Lok Sabha with 14 days. Only by resolution passed by a majority of all the members of Lok Sabha. ஒரே நிமிஷம், இதுக்கு வந்துட்டு எனக்கு டவுட்டாக இருக்குது. லோக்சபா ஸ்பீக்கரும் உங்களுக்கு என்ன மெஜாரிட்டிங்கிறது. வாட் இஸ் தி மெஜாரிட்டி required for removal of Lok Sabha Speaker? Majority of all the then members of the House, effective majority and not by an ordinary majority. இதுதான் சொன்னல. The Constitution has given the lower house authority to remove the speaker if needed. The House can remove the speaker through majority, through a resolution passed by effective majority. அப்படின்னா என்னது? A majority of all the then members of the House. Okay. As per article henceforth. இதை என்ன கொடுத்து வச்சுருக்கான்? இது என்ன இவனே மாற்றி கிறுக்குத்தனமாக கொடுத்து வச்சுருக்கான். இது தப்பு தான். இது ஹைலைட் ஆகுது.
எஃபெக்டிவ் மெஜாரிட்டி கரெக்டு தான். அதுக்கு என்ன அர்த்தங்கிறது எழுதிடலாமா? மெஜாரிட்டி ஆஃப் ஆல் தி தென் மெம்பர்ஸ். இது எப்படி வரும்னா, இப்போ ஹவுஸில் வந்துட்டு 543 இருக்காங்க, சரியா? 543 வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு டெத்துனாலேயோ ஒரு எலெக்ஷன் சிலருக்கு வந்து வாய்டுன்னு டிக்ளேர் பண்ணனாலேயோ ஒரு 43 மெம்பர்ஸ் வந்துட்டு என்ன ஆயிடுறாங்க, போஸ்டிங் போயிடுச்சு, வேக்கண்ட் ஆயிடுறாங்க. அப்போ வந்துட்டு இடைத்தேர்தல் நடத்துவாங்க, அது இருக்கும். பட் ஆனால் வந்துட்டு அதுக்கு முன்னாடி வந்துட்டு 500 மெம்பர்ஸ் தான் போயிருக்காங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு 251 தான் மெஜாரிட்டி. இப்போ இந்த மெஜாரிட்டி தான் இது கணக்கு. அப்போ 251 ஓட்டு இருந்தால் போதும். இன்கேஸ் வந்துட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அன்னைக்கு வந்துட்டு லோக்சபாவுக்கு வந்துட்டு எத்தனை பேர் வராங்க, 400 பேர் வராங்க. 400 பேரில் வந்துட்டு எத்தனை பேர் ஆப்சண்ட்டு, 100 பேர் ஆப்சண்ட்டு அப்போ இருக்கிற கணக்குப்படி பார்த்தா. ஆனால் வந்துட்டு 251 சீட் வந்துட்டு இந்த 400 பேருக்குள்ளே போட்டாங்கன்னா இது வந்துட்டு ஓகே தான். ஸோ இதுதான் வந்துட்டு கணக்கு. இதே சிம்பிள் மெஜாரிட்டினா இந்த 400 பேர்த்தில் ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கில் இப்போ 400 பேர் இருக்காங்க, அதில் வந்துட்டு ஓட்டிங் போடுறது வந்துட்டு வெறும் 300 பேர் தான் போடுறாங்கன்னா அந்த 300 பேரில் மெஜாரிட்டி இருந்தாவே போதும். அதுதான் வந்துட்டு ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங்கோட மெஜாரிட்டி. இப்போ வந்துட்டு நம்ம எஃபெக்டிவ் மெஜாரிட்டி வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம். சரியா? ஓகே. as per article 94 constitution only by resolution passed by majority of all the then members கொடுங்கடா. அது then members அது லோக்சபா வித் 14 days அட்வான்ஸ் நோட்டீஸ். இது ஞாபகம் வச்சுக்கணும். அடச்சி 14 days அட்வான்ஸ் நோட்டீஸ், இதை ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? When the above resolution is under consideration of the House, he cannot proceed at the sitting of the House. However, he can vote in the first instance not in the equality of the. இவர் வந்துட்டு ப்ரெசைட் பண்ண முடியாது, ஆனால் வந்துட்டு இவர் மற்ற மெம்பர் மாதிரியே ஓட்டு போட்டுக்கலாம். அப்போ கேஸ்டிங் ஓட்டில் நார்மல் ஓட்டே போட்டுக்கலாம். இந்த எல்எஸ்இஸ் டிசால்வ், இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். இதில் என்ன நம்ம புதுசாக இது பண்ணுறோம், மவளங்கர் எலெக்டட் பை தி லோக்சபா ஃபிக்ஸ்டு பை தி பிரசிடென்ட். ஆமாம், டேட் வந்து இவர் வந்துட்டு இவர் தான் ஃபிக்ஸ் பண்ணுறாரு தெரியும். ஆஃபீஸ் டியூரிங் தி லைஃப் ஆஃப் தி லோக்சபா தெரியும். ரெசிக்னேஷன் வந்துட்டு டெப்டி ஸ்பீக்கர் கொடுத்துட்றாரு, அதுவும் தெரிஞ்சு போச்சு. சரி, அடுத்து வந்துட்டு ரிமூவல். When the above resolution is under consideration of the House, he cannot preside at the sittings of the House. Okay, தான் தெரியும். சரி, ஸ்பீக்கர் டஸ் நாட் vacate his office and continues to the new elected Lok Sabha. இது முக்கியமான பாயிண்ட் தான். இது எனக்கு தெரியும், இப்போ தெரியலன்னா நீங்கள் வந்துட்டு இது பண்ணிக்கலாம். Orders and decorum in the House. Final interpreter of the provisions of the Constitution of India. Rules of procedure and conduct of business of Lok Sabha and parliamentary precedence with the House. இது எல்லாத்துக்குமே இவர் தான் வந்து இது பண்ணுவார். அவரோட பவர் வந்து பார்த்துக்குவோம். ஆர்டர் அண்ட் டெக்கோரம், ஃபைனல் இன்டர்பிரட்டர் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர், கண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ், இது எல்லாமே வந்துட்டு இவர் தான் இது பண்ணுவார். டஸ் நாட் ஓட் இன் த ஃபஸ்ட் இன்ஸ்டன்ஸ். இது வந்துட்டு இப்படி என்ன கேஸ்டிங் ஓட்டுன்னு போட்டால் போதும். ஜாயின்ட் சிட்டிங், ப்ரொசீஜ் ஓவர் ஜாயின்ட் சிட்டிங், ஆர்டிகல் 108. allow a secret sitting of the House at the request of the leader of the House. சீக்ரெட் சீட்டிங் வந்து இப்படி தான் வர முடியும், தெரியும். அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், காமனாக. டிசைட்ஸ் வெதர் அ பில் இஸ் அ மணி பில் ஆர் நாட். இதுதான் இவருக்கு மெயினான ஒரு கெத்தான ஒரு வேலையை. அண்ட் ஹிஸ் டெசிஷன் ஆன் த கொஸ்டின் இஸ் ஃபைனல். endorses the bill and certificates that it's a money bill and decide the questions of disqualification of member of Lok Sabha and also with subject to judicial review. Appoints the chairpersons of all parliamentary committees of the Lok Sabha.
appoints the chairperson of all parliamentary committees of the Lok Sabha and supervises their function. Ex officio chairman of Business Advisory Council. Committee. ஆமாம் இது நம்ம என்ன வச்சுருந்தோம், இதுதான் வச்சுருந்தேன். அப்போ என் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக் தொலைறதுக்கு முன்னாடி நான் இதுதான் வச்சுருந்தேன். ஜிஆர்பி அப்படின்னு ஞாபகம் வச்சுருந்தேன். அது சும்மா ஒரு நெய்யோட கம்பெனி பேர் ஜிஆர்பி உதயம் சம்திங் இது ஒன்று சம்திங் வரும். அதனால் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஸோ அதனால் ஜிஆர்பி நானும் இப்போ ஞாபகம் வச்சுக்கிறேன். ஜிஆர்பி ஜென்ரல் பர்பஸ் கமிட்டி, ரூல்ஸ் கமிட்டி, பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டி. அடுத்து வந்துட்டு ராஜ்யசபா சேர்மனை பற்றி பார்ப்போம். சேர்பர்சன் ஆஃப் ராஜ்யசபா. இவர் ஆர்டிகல் 89, இவர் ஆர்டிகல் 93. இப்போ இந்த சேர்பர்சன் தான் முன்னாடியே வருது. வைஸ் பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்ங்கிறதுல வந்துடும்ல. எக்ஸ் அஃபிஷியல் சேர்மன். ஓகே, ஒன்லி இஃப் ஹீ இஸ் ரிமூவ் ஃப்ரம் தி ஆஃபீஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட். இவரை வந்து ரிமூவ் பண்ணணும்னா வைஸ் பிரசிடென்ட்டோட ஆஃபீஸ்லேருந்து ரிமூவ் பண்ணால் தான் வந்துட்டு அது அந்த இது when such a resolution and interpretation and take place in proceedings as a normal member without the right to vote, not a member of house. Consolidated Fund of India. கேஸ்டிங் ஓடலாம் தெரியும், இதெல்லாம் யாருக்கு தெரியாது. எக்ஸப்ட் டூ ஸ்பெஷல் பவர்ஸ், அது என்னங்கிறத வந்து நான் கொஸ்டின் பண்ணணும். என்னென்ன அது மணி பில் கிடையாது, அதாவது டெசிஷன் வந்து இவர் எடுக்க முடியாது. ஜாயின்ட் சீட்டிங்கில் இது ப்ரொசீட் பண்ண முடியாது. அப்புறம் டெபுட்டி ஸ்பீக்கர் அண்ட் அதர்ஸ். ஆர்டிகல் 93. சின்ஸ் தி 11th லோக்சபா ஒரு கன்சென்சஸ் வந்துருச்சு. என்னது, ரூலிங் பார்ட்டி ஆர் அலையன்ஸ் தான் வந்துட்டு ஸ்பீக்கர் அவர் தான் இது பண்ணுவாங்க, அது தெரியும். அவர் தான் ஓட்டு போட்டு எலெக்ட் பண்ண முடியும். டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்துட்டு மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டி. டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்துட்டு மெயின் ஆப்போசிஷன் பார்ட்டி. எலெக்டட் ஆஃப்டர் தி எலெக்ஷன் ஆஃப் தி ஸ்பீக்கர் ஹேஸ் டேக்கன் பிளேஸ். ஓகே, ப்ரிசைஸ் எலெக்டட் ஆஃப்டர் தி, இது வந்துட்டு டேட் யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர் தான் ஃபிக்ஸ் பண்ணுவார். டேட் இஸ், இது வந்து ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. ஃபிக்ஸ்டு பை தி ஸ்பீக்கர். ஸ்பீக்கருக்கு யார் டேட் ஃபிக்ஸ் பண்ணுவா, பிரசிடென்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். எலெக்ஷன் டு தி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இஸ் ஃபிக்ஸ்டு. டேட் ஃபார் எலெக்ஷன் டு தி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இஸ் ஃபிக்ஸ்டு பை தி பிரசிடென்ட். ப்ரிசைட் ஜாயின் சீட்டிங் இந்த கேஸ் ஆஃப் ஸ்பீக்கர் இஸ் ஆப்சென்ட். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்பீக்கர் பண்ண முடியும், டெப்யூட்டி ஸ்பீக்கர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்துட்டு டெப்யூட்டி சேர்மன் தான் பண்ண முடியும். சேர்மன் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், ஸோ ஹி கான்ட் ப்ரிசைட். If appointed as a member in parliamentary committee, automatically becomes a chairman. இது important. Deputy chairman of Rajya Sabha and others. Deputy chairman இது submits his resignation to the chairman. இவர் யார் ரெசிக்னேஷன் பண்ணுவா, இவர் சேர்மன் விபி. ஆமாம், வைஸ் பிரசிடென்ட் வந்துட்டு பிரசிடெண்ட்டுக்கு தான் இது பண்ணுவார். சேர்மன் ராஜ்யசபா, இவர் வந்துட்டு ராஜ்யசபா சேர்மன் வந்து யாருக்கு பண்ணுவார், கரெக்டு. ஓகே, ப்ரிசைட் ஜாயின் சிட்டிங் இன் கேஸ் ஆஃப் டெப்யூட்டி ஸ்பீக்கர் இஸ் ஆப்சென்ட். ஆர்டிகல் 108. சரி, அடுத்தது அது வருது. Both the deputy speaker of the Lok Sabha and deputy chairman of the Rajya Sabha
ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, எலெக்டட் பை தி ரெப்ரசன்டேட்டிவ் ஹவுசஸ் அமங் இஸ் மெம்பர் அந்த டேட் இஸ் ஃபிக்ஸ்டு பை தி டேட் ஆஃப் எலெக்ஷன் இஸ் ஃபிக்ஸ்டு பை சேர்மன் ஸ்பீக்கர். கரெக்டு. நாட் சப்பார்டினேட் டு இது டேரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் டு ஹவுஸ், இது தெரியும். ஃபிக்ஸ்டு பை பார்லிமெண்ட் அண்ட் சார்ஜ்டு ஆன் தி கன்சல்டேட்டட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ரிமூவல் பொசிஷன் சிமிலர் டு ஸ்பீக்கர் ஆர் சேர்பர்சன். அப்படியா? இல்லையே. சேர்பர்சனுக்கு இது வந்துட்டு இதில் ஒரு மெஜாரிட்டி அதில் ஒரு மெஜாரிட்டி தேவைப்படும். அப்புறம் எப்படி இங்கே வந்துட்டு இதாகும்? இது நான் இந்த ஆர்டிக்கல்லே பார்க்குறேன். இவங்களுக்கு எந்த ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க? 93 and 89. ஓகே. இப்போ 94 ஆர்டிக்கல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெக்கேஷன், ரெசிக்னேஷன், ரிமூவல் ஃப்ரம் த ஆஃபீஸஸ் ஆஃப் ஸ்பீக்கர் அண்ட் டெப்யூட்டி ஸ்பீக்கர் வந்துட்டு ரெண்டுத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஓ கரெக்டு தான். இப்போ எ மெம்பர் ஹோல்டிங் ஆஃபீஸ் as a speaker or deputy speaker of the house of the people shall vacate his office if he ceases to be a member of the house of the parliament, may at any time by writing under his hand addressed if such membership is the speaker to the deputy speaker. அதாவது ஸ்பீக்கர்னால் டெப்யூட்டி ஸ்பீக்கருக்கும், அதே வந்துட்டு டெப்யூட்டி ஸ்பீக்கர்னால் ஸ்பீக்கருக்கும் கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிக்குவாங்களாமா. மேபி ரிமூவ்டு ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை ரெசல்யூஷன் ஆஃப் தி ஹவுஸ் ஆஃப் தி பீப்புள் பாஸ்டு பை மெஜாரிட்டி ஆஃப் ஆல் தி தென் மெம்பர்ஸ் ஆஃப் தி ஹவுஸ். கரெக்டு. ஸோ 3 விஷயத்தில் வந்து இது பண்ணலாம். என்னது, ஹவுசஸ்லேருந்து மெம்பர்ஷிப் போயிருச்சுன்னா, லோக்சபாலேருந்து இவர் வந்துட்டு எம்பிஏ இல்லை அந்த மாதிரி இருக்கும்போது போயிடும். ப்ளஸ் வந்துட்டு இவரே கொடுக்குறது, ப்ளஸ் வந்துட்டு இந்த மாதிரி இது பண்ணுறது, 3 இது இருக்குது. இது வந்து நம்ம படிச்சுக்க வேண்டியது தான். ப்ரொவைடட் நோ ரெசல்யூஷன். ஓ இதுக்கு வந்துட்டு இதுலேயும் சொல்லிட்டாங்க. இந்த கிளாஸ் 3னா அந்த தேர்ட் இதில் கொடுத்ததுக்கு வந்துட்டு 14 days, அதாவது ரிமூவல் பண்ணணும்னா எஃபெக்டிவ் மெஜாரிட்டி மூலமாக பண்ணுறதுக்கு 14 days ப்ரியார் நோட்டீஸ் வந்துட்டு அவங்ககிட்ட கொடுத்துடணும். Provided that whenever the house of the people is dissolved, the speaker shall not vacate his office immediately before. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச கதை தான். சரி பார்த்து பார்ப்போமா. சரி இப்போ இவரோட இது இப்போ 89 எடுத்துக்கும் ஆர்டிக்கலு. இப்போது இவருக்கு வந்துட்டு சிமிலர் ப்ரொசீஜர் தான், ஸ்பீக்கர் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்துட்டு டெப்புட்டி சேர்மனுக்கு வந்துட்டு சேர்மன் மாதிரி கிடையாது, டெப்புட்டி சேர்மனுக்கும் ஸ்பீக்கர் மாதிரி தான், சிமிலர் டு ஸ்பீக்கர் மட்டும்தான். 2 பேத்துக்குமே சிமிலர் டு ஸ்பீக்கர் தான். ஏன்னா வந்துட்டு சேர்மன் வைஸ் பிரசிடென்ட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கிறதே டிஃப்ரெண்ட்டு. ஒரு ஹவுஸில் ஒரு மெஜாரிட்டி, இன்னொரு ஹவுஸில் ஒரு மெஜாரிட்டி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதனால் அதில் நம்ம தெளிவாக இருந்துக்கலாம், குழப்பிக்க தேவையே கிடையாது. அடுத்து வந்துட்டு என்னது, இப்போ தான் இதில் பார்த்தேன் வேறு ஆர்டிக்கலில். ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இதில் மட்டும் கொஞ்சம் இதாகிடுச்சு. சரியா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேனல் ஆஃப் சேர்பர்சன்ஸ் ஆஃப் லோக்சபா, வைஸ் சேர்பர்சன்ஸ் ராஜ்யசபா, நாமினேட்டட் பை இவங்க 2. இது யாருன்னு இது வந்து நாமினேட்டடு தான். சரியா, இதனால் இந்த வார்த்தையை பார்த்தாவே போதும், அந்த ரெஸ்பெக்டிவ் ஹவுசஸில் இருக்கிற சேர்பர்சன்ஸ் தான் இது பண்ணுவாங்க. சரியா, சேர்பர்சன்ஸ் நோ ப்ராப்ளம், நாட் மோர் தென் 10 members. Presides when speaker, chairman or deputy speaker or deputy chairman are absent.
ஆப்சண்ட்டாக இருக்கும்போது இவங்க வந்து இது பண்ணுவாங்க, வேக்கண்ட்டாக இருக்கும்போது கிடையாது. இஃப் போத் கேஸ் வேக்கண்ட் டஸ் நாட் ப்ரிசைட் ரேதர் தென் த பிரசிடென்ட் அப்பாயின்ஸ் எ மெம்பர் ஃப்ரம் தி ஹவுஸ். இதே வேக்கண்ட்னா டஸ் நாட் ப்ரிசைட் ரேதர் த பிரசிடென்ட் அப்பாயின்ஸ் எ மெம்பர் ஃப்ரம் த ஹவுஸ். இது நமக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். Salaries and allowances of இது fixed by parliament and are charged on the consolidated fund of India. யாருக்கு? பேனல் ஆஃப் வைஸ் பர்சன்ஸ்க்கு தான். ஒரு நிமிஷம். அடுத்து வந்துட்டு லீடர் ஆஃப் தி ஹவுசஸ். ஓகே, அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. தூக்கம் வர மாதிரி இருக்குது, காலையில் கூட பார்த்துக்கலாம்.